ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று அமெரிக்காவுடைய உளவுத்துறை சொல்லும் போது இஸ்ரேல்காரன பேச்சை கேட்டுக்கிட்டு அமெரிக்க அதிபர் இந்த தேவையற்ற வேலையை செய்து தற்போது உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கிறார் என்கிற செய்திகள் முதன்மை செய்திகளாக இருக்கிறார். அதே நேரத்தில் அதனால இந்தியா உள்ளிட்ட எந்த நாடாக இருந்தாலும் ரஷ்யாட்ட இருந்து நீங்க வேண்டிய அளவுக்கு இதுக்கு பிறகு க்ரூட் ஆயில இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அது மட்டுமல்லாம இன்றைக்கு IRGC ஒரு முக்கியமான அறிவித்தலையும் எடுத்திருக்கிறாங்க. வெற்றி நமக்கு அருகாமையிலேயே இருக்கிறது என்று சொல்லிட்டு புதிய ஏவுகணை தாக்குதல்ல அமெரிக்காவுடைய தளங்கள் இஸ்ரேலுடைய ராணுவ உட்கட்டமைப்புகள் மீதெல்லாம் நாங்கள் கடும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது IRGC. ஜெரால்ட் ஃபோர்டும் மத்திய கிழக்குல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிற கூடிய நேரத்தில் இது தொடர்பாக இன்றைக்கு IRGC ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி இந்த கப்பலோட லட்சணம் என்ன, அமெரிக்காவோட லட்சணம் என்னங்கிறத காட்டும். அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த நிலையில இன்றோடு 161வது நாளாகவும் அங்கே ஒரு யுத்த நிறுத்தம் தொடர்கிறது. ஆனால் அதையும் மீறி இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார். அதே நேரம் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் பெருநாள் தொழுகைகளை நடத்த முடியாது என்கிற தடைகளையும் இஸ்ரேல் விதித்திருக்கிற அநியாயகரமான காரியம் அடங்கிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வெளிப்புறத்திலே பெருநாள் திடல் தொழுகைகள் நடத்தப்படும் என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிர்வாகம் இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான பலகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் ஈரானும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு எதிரான பலத்த பதிலடி தாக்குதல்களையும் கொடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாக